அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி மராத்தான் யூடியூப் சேனல். இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அனைத்தும் உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சிடர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு சென்செக்ஸும் நிஃப்டியும் என்ன லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து தங்கம் இன்னைக்கு என்ன விலையில் விற்கிதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் பார்ப்போம். ஃபைனலாக இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸும் டாப் 5 லூசர்ஸும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி 23,163ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு 76,532ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவுமே ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்போல க்ளோஸ் ஆனதுக்கு 3 மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேற்று யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. குறிப்பாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிருந்துச்சு. அந்த ரீசன்னால ஏஷியன் மார்க்கெட்டும் இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ரீசன், ப்ராடர் மார்க்கெட் நல்லாவே கரெக்டாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா கரெக்டாக இருந்தனால இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன், ஜனவரி 29th ஃபெட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மெயின் ரீசன்னால இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கறது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 44,816, பிஇ 80, டிவிடெண்டில் 1.72%. இவங்களோட பாப்புலர் பிராண்ட் ஜாக்கி. இவங்களோட புது சிஇஓவா கார்த்திக் யதீந்திரங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் இதுக்கு முன்னாடி டைட்டன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுலேயும் குறிப்பாக டைட்டன், ஃபாஸ்ட் ட்ராக், அப்புறம் சொனாட்டா இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்த அப்டேட் சிப்லா. சிப்லாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1426, இதோட பிஇ 26, டிவிடெண்டில் ஆல்மோஸ்ட் 1%. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸை ஜனவரி 28 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூமே 7% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தனாலையும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினாலையும் இவங்களோட ரிசல்ட் சூப்பராக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிஸ் அவங்களோட டார்கெட்டை 1800ன்னு சொல்லியிருக்காங்க. நூமரா அவங்களோட டார்கெட் 1780ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஐடிசி ஹோட்டல்ஸ்லேருந்து. ஐடிசி ஹோட்டல் நேற்றுலேருந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் 40,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக ஐடிசி ஹோட்டல் 188ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் சுஸ்லான் எனர்ஜிஸ்லேருந்து. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 53, பிஇ ரேஷியோ 75. இவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல. இவங்க Q3 ரிசல்ட்ஸ் ஜனவரி 28 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் 90% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூமே 91% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் இவங்க மொத்தம் 447 மெகாவாட் உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களோட ஹையஸ்ட் லெவல்னு சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி இவங்களோட டார்கெட் ப்ரைஸை 71 ரூபான்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தனால இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த அப்டேட் டாக்டர் அகர்வால்ஸ்லேருந்து. இவங்களோட ஐபிஓ ஜனவரி 29லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் 382லேருந்து 402 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பஜாஜ் ஆட்டோலேருந்து. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8643, பிஇ ரேஷியோ 33, டிவிடெண்டில் ஆல்மோஸ்ட் 1%. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸை ஜனவரி 28 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்ஸில் இவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது இவங்களோட இவி செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் லாஸ்ட் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் யூனிட் சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவி செக்மெண்ட்டில் இவங்களோட 2 வீலரும் 3 வீலர் ஷேரும் டபுளாக இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கறனால இவங்களோட ஷேரு இன்னைக்கு ஒரே நாளில் 3% அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் கேபிஐ கிரீன் எனர்ஜிஸ் லிமிடெட்லேருந்து. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 333, பிஇ ரேஷியோ 27, டிவிடெண்டில் 0.25க்கும் குறைவாக இருக்குது.
இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ஒடிசா கவர்மெண்ட் கூட புதுசாக ஒரு மொமெண்டம் சைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ரினியூவபிள் எனர்ஜி பார்க்ஸ் அங்கே ஒடிசாவில் செட்டப் பண்ணுறக்கு. இந்த ப்ராஜெக்ட் 2025-26 ஃபினான்ஸ் இயரில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்னால இன்னைக்கு அவங்க ஸ்டாக் 5% அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த அப்டேட் எஸ்பிஐ கார்ட்ஸ்லேருந்து. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 763, பிஇ ரேஷியோ 33, டிவிடெண்ட் yield ஆல்மோஸ்ட் 0.5%. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸை ஜனவரி 28 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப -30% டவுன் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஆல்மோஸ்ட் 4% டவுன் ஆயிருந்துச்சு. அடுத்த அப்டேட் ஜேஎம் ஃபினான்சியலிருந்து. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 110, பிஇ ரேஷியோ 23, டிவிடெண்ட் yield ஆல்மோஸ்ட் 2%. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸை ஜனவரி 28 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே பேடாக இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 22% டவுன் ஆயிருந்துச்சு. ரெவன்யூமே ஆல்மோஸ்ட் 4% டவுன் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்ஸ் பேடாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஸ்டாக் 2% அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 268, பிஇ ரேஷியோ 43, டிவிடெண்ட் yield ஆல்மோஸ்ட் 1%. இவங்களுக்கு புதுசாக டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பு 531 கோடின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கும் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்புனால இன்னைக்கு அவங்க ஸ்டாக்கு 4% அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் ஹோண்டாயிலிருந்து. ஹோண்டாயோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,05,000, பிஇ ரேஷியோ 4, டிவிடெண்ட் yield ஆல்மோஸ்ட் 6%. இவங்க Q3 ரிசல்ட்ஸை ஜனவரி 28 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 19% டவுன் ஆயிருந்துச்சு. ரெவன்யூமே 2% டவுன் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ ட்ராப் ஆனதுக்கு மெயின் ரீசன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரில் ஹையர் டிஸ்கவுண்ட் கொடுத்தனாலையும் எம்ப்ளாயி காஸ்ட்னாலையும் சொல்லியிருக்காங்க. அதோட ஒன் டைம் ஐபிஓ ரிலேட்டட் ரிவார்ட் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால இன்னைக்கு அவங்களோட ஸ்டாக் 2% டவுன் ஆயிருக்கு. பட் கம்மிங் குவார்ட்டர்ஸில் இவங்களோட புது எலக்ட்ரிக் மாடலான கிரியேட்டா இவை இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட 2025 கடைசியில் இவங்க புனேலேருந்து ஒரு புது பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நியூ மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 553. இன்னைக்கு ஒரே நாளில் இது 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 11. டாப் கெய்னரில் அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 267. இன்னைக்கு ஒரே நாளில் இது ஆல்மோஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 43. டாப் கெய்னர்ஸில் அடுத்தது டாடா மோட்டார்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 752. இன்னைக்கு ஒரே நாளில் இது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 8. அடுத்த டாப் கெய்னர் விப்ரோ. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 312. இன்னைக்கு ஒரே நாளில் இது ஆல்மோஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 26. டாப் கெய்னர்ஸில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1460. இன்னைக்கு ஒரே நாளில் இது 3% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இதோட பிஇ ரேஷியோ 60, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. யூசர்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11,977. இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கு 1.25% கீழே வந்துருந்துச்சு. இவங்களோட பிஇ ரேஷியோ 27. டாப் லூசர்ஸில் அடுத்தது ஏசியன் பெயிண்ட்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,223. இன்னைக்கு ஒரே நாளில் இது 1% கீழே வந்துருந்துச்சு. இதோட பிஇ ரேஷியோ 47. அடுத்தது ஏர்டெல். ஏர்டெல்லோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,200. இன்னைக்கு ஒரே நாளில் இது 1.25% குறைஞ்சிருந்துச்சு. இதோட பிஇ ரேஷியோ 76, ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அடுத்தது பிரிட்டானியா. பிரிட்டானியாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5,037. இன்னைக்கு ஒரே நாளில் இது ஆல்மோஸ்ட் 1/2% கீழே வந்திருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 57, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. யூசர்ஸில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஐடிசி லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 433. இன்னைக்கு ஒரே நாளில் இது 1/2% கீழே வந்துருந்துச்சு. இதோட பிஇ ரேஷியோ 26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.